ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, மனதுக்குள் பாரத்தோடு வெளியில் காட்டிக்கொள்ள முடியாத அளவுக்கு கவலைகளோடு இருக்கிறாய். கவலைகளோடு என்றும் இருக்காதே, சந்தோஷங்களோடு இரு. அப்பொழுதுதான் வாழ்க்கையில் திருப்தி என்பது ஒன்று கிடைக்கும். திருப்தி மட்டும் ஒருவனுக்கு இல்லை என்றால் வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியாது. இப்பொழுதும் சரி, எப்பொழுதும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் திருப்தி என்ற ஒன்றை கொடுப்பதற்கு நான் இருக்கிறேன். யாரை பார்த்தாலும் பயம், யாரை பார்த்தாலும் உனக்கு நடுக்கம். இப்படியேதானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். நீ என்னிடம் சொல்லும் விஷயங்கள் என்ன? முதலில் அதை சொல் பார்க்கலாம். என்னிடம் நீ என்னென்ன விஷயத்தை சொன்னாய்? எனக்கு இதை செய்து தாருங்கள், அதை செய்து தாருங்கள், அந்த விஷயம் வேண்டும், இந்த விஷயம் வேண்டும் என்றா? இல்லையே. என்னிடம் நீ சொன்ன ஒரே ஒரு விஷயம், என் குடும்பத்தை காப்பாற்றுங்கள், என் குடும்பத்திற்கான நல்ல வழியை காட்டுங்கள் என்பதுதானே. உன்னுடைய குடும்பத்தின் மீது அளவு கடந்த அன்பையும் அளவு கடந்த பாசத்தையும் வைத்திருக்கிறாய். நீ என்னிடம் சொல்வது எனக்கு கூட எதுவும் வேண்டாம், எனக்கு கூட எதுவும் வேண்டாம். என்னுடைய குழந்தைகளுக்கும் என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் நல்லது கிடைத்தால் மட்டும் போதும் என்பது. தங்க பிள்ளையே, வாழ்வில் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. தொடர்ந்து வரும் முயற்சியால், தொடர்ந்து வரும் அற்புதத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் கொடிகட்டி பறக்கப் போகிறது. உன்னுடைய ஆசைகளும் உன்னுடைய ஏக்கங்களும் என்னென்னவென்பது எனக்கு தெரியாமல் அல்ல, எல்லாம் எனக்கு தெரிந்ததுதான். பரபரப்பான சூழ்நிலைகள். நீ எப்பொழுதுமே என்னிடம் சொல்லும் ஒரே ஒரு விஷயம், எனக்கு அதிகமான ஆசைகள், அதிகமான எந்த ஒரு விஷயமும் இல்லை. எனக்கு தேவையான விஷயம் என்றால் அது ஒன்றே ஒன்றுதான். அது என்னவென்றால், என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் நன்றாக இருக்க வேண்டும். என் குடும்பத்தில் இருப்பவர்கள் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு மன திருப்தியோடு வாழ வேண்டும். இதை மட்டும் நீங்கள் எனக்கு செய்து கொடுத்தால் போதும், வாழ்க்கையில் நான் நிம்மதியாகி விடுவேன் என்பதுதான் நீ என்னிடம் சொல்லும் விஷயம் ஒவ்வொரு பொழுதும். இப்படியே வெளிப்படையாக இதுதான் நடக்கிறது, இதுதான் நடக்கிறது, அதுதான் நடக்கிறது என்று நீ சொல்லிவிட்டாலே போதும். புரிந்ததா? இதுதான் நடக்குது, எனக்கு இது தேவைப்படுது, இந்த ஒரு விஷயம் நீங்கள் எனக்கு செய்யணும், அந்த விஷயம் செய்யணும் அப்படின்னு நீ வெளிப்படையாக ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டாலே போதும். அந்த விஷயத்தை எப்படி உன் கையில் கொண்டு வந்து சேர்க்கணும், எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் உன் கையில் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். புரிஞ்சுதா? எல்லாமே நல்லதாகவே தான் நடக்கும். பல பேருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த சாய்க்கு உனக்கும் உதவி செய்ய தெரியும். சில நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இன்பத்தையே தரலை, உன்னுடைய வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் துன்பத்தையே தான் தரேன் அப்படின்னு நீ நினைக்கிறேன். ஆனால் நான் உன்னுடைய வாழ்க்கையில் துன்பம் அப்படின்னு ஒன்று தரலை, இனிமே தரமாட்டேன். இதுக்கு முன்னாடி மற்றவங்களை நீ புரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை உனக்கு கொடுத்துருக்க. அது உன்னுடைய கர்மவினை பாதி. உன்னுடைய வாழ்க்கையில் சில புரிஞ்சுக்கிற விஷயம் ஒரு மாதிரி. ஆனால் இனிமேல் நடக்க போகும் விஷயங்களும், இனிமேல் நீ பார்க்க போகும் விஷயங்களும் மிக 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 பெரிதான ஒன்று. புரிந்ததா? யோசித்து பார்க்க சில விஷயங்கள் கஷ்டமாக இருக்கும், ஆனால் இனி வரும் காலத்தில் எதுவும் கஷ்டமாகவே இருக்காது. நம்பிக்கை மட்டும் எல்லா நேரமும் இந்த சாயின் மீது வையுங்கள். சாய் ஆகிய நான் உங்களுக்கு நலமோடும் வளமோடும் எல்லா விஷயங்களையும் செய்து கொடுப்பேன். சாய்க்கு தெரியாதது இவ்வுலகில் ஏதாவது உண்டா? இந்த சாய் உங்களுடைய வாழ்க்கையில் திருப்தி என்ற ஒன்றை கொடுக்கிறேன். அந்த திருப்தி என்ற ஒன்றை பிடித்து கொண்டு மேலே எழுந்து வந்தீர்களானால்
வெற்றிகளையே அடைவீர்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதும் எனக்கு வெற்றி கிடைக்கவில்லை, எனக்கு தோல்விதான் கிடைத்திருக்கிறது, வாழ்க்கையில் எனக்கு நன்மைகள் நடக்கவில்லை, எல்லா விஷயத்திலேயும் எனக்கு கெட்ட விஷயம்தான் நடக்கிறது, நல்ல விஷயமே நடக்கவில்லை என்றெல்லாம் எப்பொழுதும் போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது. என்னுடைய தங்க பிள்ளையே, மனதில் எப்பொழுதும் அமைதி கொள்ளுங்கள். ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்றை வைத்து கொள்ளுங்கள். வாழ்க்கை மாறும், எதிர்காலம் சிறப்பானதாக அமையும். எந்த நிலையிலும் எந்த ஒரு பொழுதிலும் வாழ்க்கை உனக்கு எதிரானதாக அமையாது. நீ சிரித்து சிந்தித்து செயல்பட்டால் அனைத்து காரியமும் சுகமாகவே ஆகும். இன்று கவலை, இன்று கண்ணீரை சிந்துகிறாய், நாளை அதே விஷயம் உனக்கு கண்ணீரை சிந்துவது போல இருக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா பொழுதிலேயும் அற்புதமும் அதிசயமும் நிறைய நிறைய நல்ல விஷயங்களும் மட்டுமே தான் இருக்கும். யோசித்து பார்த்தால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே வியப்புதான். எல்லாமே வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இன்பங்கள் கண்டிப்பாக உன்னை தேடி வரும். அதற்கு நான் பொறுப்பு. உன்னை ஒரு நாளும் ஒரு பொழுதும் கவலைப்படுத்த மாட்டேன். இந்த சாய் ஆகிய நான் பல விஷயத்திற்கு உதவி செய்திருக்கிறேன். அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் உதவிகளை செய்வேன். ஒரு நிமிஷம் கூட உனக்கு தோல்விகள் என்ற ஒன்றை கொடுக்காமல் பார்த்து கொள்வேன். அலட்சியமும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் அலட்சியமும் கவலையும் என்றும் தேவையல்ல. அலட்சியம் இருந்தால்தானே வாழ்க்கையில் ஒவ்வொரு நபரும் வீணாக போவார்கள். அலட்சியமே இல்லாமல் இருங்கள். தேடுவது அனைத்தும் உனக்கு இன்பமாகவே இருக்கும். உன்னுடைய தேவைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ கேட்டதாகவும், உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னென்ன விஷயத்தை என்னிடம் வந்து கேட்டு நின்று அழுது கொண்டு இருக்கிறாயோ அனைத்து விஷயமும் உனக்கானதாகவே கிடைக்கும். ஒரு நிமிஷத்தில் கூட உன்னுடைய வாழ்க்கையை நான் கெட்டு போக வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையை எல்லா நிமிஷத்திலேயும் துரோகம் செய்து உன்னை எப்பப்பத்தாலும் உனக்கு துன்பத்தையே கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்றெல்லாம் நான் நினைப்பது இல்லை. நிச்சயமாக நலமும் வளமும் கொடுத்து உன்னை பெரிய ஒரு வாழ்க்கையில் அமர்த்த வேண்டும் என்பதுதான் எண்ணம். எல்லாவற்றுக்கும் நான் பொறுப்பாகவே இருப்பேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.